ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஊழியத்துக்கு 1,00,000 காணிக்கலாம் இது வரைக்கும் நாங்க வாங்கினது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஏழ்மையான சூழ்நிலையில தான் எங்ககிட்ட வருவாங்க. கடைசி சூழ்நிலையில தான் கர்த்தர் கூட்டிட்டு வருவார். ஆனா அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டிய வேலை, பாரத்தை, பொறுப்பை கர்த்தர் எங்க மேல வச்சிருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு சிறுக விதைத்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அது ஒரு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு விதைப்பை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நல்ல ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைங்க. நாங்களும் உங்களோடு கூட இணைகிறோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேவ வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துவோம். ஊழியத்துல பலப்படுத்துங்க. ஒரு காட்டேஜ் பிரேயர் வைங்க. தேவனுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுங்க. ஆஹ் உடைந்த பாத்திரம்